पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் 603வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே இது பரமாத்மா என்பது திருவேங்கடமுடையானுக்கு பரமாத்மா என்று திருநாமம். அது எப்படி வருகிறது? ஒரு உபநிடத்து கதை கேளுங்களேன், ரொம்ப நாளாச்சு. உபநிடத்தில் உள்ள கதைகள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உபநிடத்து என்ன பண்ணும், ஒரு அழகான முறையை கைப்பற்றும். ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்திக்கும். அடா குழந்தை கதை கேளுன்னு கதை சொல்லும். அந்த கதைக்கு நடுவில் மேட்ரை சொல்லும். அது நம்ம உபநிடத்துக்களுக்கே உள்ள தனித்தான ஒரு பாரம்பரியம். பிரகதாரண்யக உபனிஷத்துக்கு ஒரு வரலாறு சொல்லுது. நீண்ட நாளைக்கு முன்னாடி ஜனகர் விதேக சக்கரவர்த்தி நிறைய தட்சிணை கொடுத்து வேள்வி செஞ்சார். அங்கே குருக்ஷேத்திரத்தை சேர்ந்தவர்கள், பாஞ்சால நாட்டை சேர்ந்த பிராமணர்கள், அவர்கள் எல்லாம் குழுமி இருந்தார். எல்லாரும் வேத விற்பனர்கள், வேத வித்துக்கள். அந்த சமயத்தில் அந்த பெரிய கூட்டத்தை பார்த்தான். பெரிய ஸ்டேடியம் மாதிரி கட்டியிருக்கான் அந்த யாகத்துக்காக. அந்த கொட்டாயில் மண்டபத்தில் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். பார்த்தா அப்பேற்பட்ட பிராமண உத்தமர்கள், அறிஞர்கள், பிரம்ம வித்துக்கள். அந்த பிரம்ம வித்துக்கள்லாம் பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுத்து. இதில் யார் டாப்னு தெரிஞ்சுக்கணும். யாருக்கு ஆரஞ்சு கேப் போடுறதுங்கிற பேட்ஸ்மேன் நம்ம ஐபிஎல் யார்தெல்லாம் ஆரஞ்சு கேப்பை போடலாமா, யார் கெட்டிக்காரராப்பா இதில் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டான். உடனே என்ன பண்ணினா, பக்கத்தில் ஒரு இன்னொரு கொட்டாயை போட சொல்லிட்டான். மறுநாளைக்கு இன்னொரு கொட்டை பேரல என்னதுக்கு இன்னொரு கூட்டம் எங்கே வர போகிறதுன்னு நினச்சா, அந்த கொட்டாயை க்ளீன் பண்ணி ஒரு கொட்டாயை போட்டு அதில் 1000 பசுமாடுகளை கட்ட சொன்னான். ஒவ்வொரு பசுமாடுக்கும் தலையில் கொம்பை சீவி தங்கத்தினால கேப் போட்டிருக்கான். தங்கம் விற்கிற வேலையில் ஜனகராஜாவுக்கு எனக்கு வேலை, நமக்கு தான் கஷ்டம். அப்படி தங்க குப்பி போட்டிருக்கு. அப்படிப்பட்ட காலில் வேறு தங்க குழம்பு. அப்படிப்பட்ட பசுக்கள். அந்த பக்கம் கொட்டாயக்கரண்ட ஒரு 1000 வண்டி நிற்கிறது. 1000 வண்டியில் வைக்கல் போர், பருத்தி கொட்டையெல்லாம் ஒவ்வொரு வண்டியில் இருக்குது. இந்த மாட்டுக்கு ஓராண்டு தீவனம். மாடு கன்றோடு இருக்குது. அது மறுநாளைக்கு காலத்தில் ராஜா ராத்திரியே ஏற்பாடு பண்ணிட்டான். விடிய காலத்தில் மக்கள் அதிசயப்பட்டா, ஏன் இவ்வளோ பெரிய கொட்டாய் திடீர்னு 1000 பசுமாடு நடத்தியிருக்கான். இங்கே வந்திருக்கக்கூடிய வேத வித்துக்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கா. என்ன நடக்க போகிறதோ எனக்கு தெரியலையே, சம்பவம் ஏதோ நடக்க போகிறதுக்கு நல்லா ரெடியாக உட்காண்ட்ருக்காங்க. உபநிஷத் சொல்கிறத கேளுங்களேன்.
ஜனகோக வைதேகோ பகுதட்சிணேன யஜ்ஞேனேஜே தத்ர குரு பஞ்சாலானாம் பிராமணாபிசமேதா பபூவு தஸ்ய ஜனகஸ்ய வைதேகஸ்ய விஜிக்யாசா பபூவா கஸ்விதேஷாம் பிராமணானாம் அனுச்சானதமயிதி சக கவாம் சகசிரமவருரோத தசதசபாதா ஏகைகஸ்யா ஸ்ருங்கயோராபத்தா பபூவு. ராஜா வந்த உடனே பெரிய அறிவிப்பு செஞ்சான். ஆர்வத்தோட சம்பவம் நடக்கும் போதுன்னு காத்திருந்த அழுது சொன்னான். தான் ஹோவாச்ச பிராமணோ பகவந்தகா யோவோ பிரம்மிஷ்ட ச ஏதாகா உதஜதாமிதி. அந்தணர்களே, உங்களிலே தலை சிறந்த பிரம்மஜானம் உடையவன் இந்த பசுமாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். செல்ஃப் சர்டிஃபிகேஷன். நான் தான் தலை சிறந்து சொல்லுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். தேக பிராமணா நததுஷு. எல்லாருக்கும் பசுமாடு 1000ன்னா பெரிய அமுல் பால் பண்ணை மாதிரி 1000 பசுமாடை வச்சு எப்படி பால் பண்ணை நடத்தலாம், எப்படி பால் பவுடர் பண்ணி விற்கலாம், எப்படி ஐஸ்கிரீம் வைக்கலாம், பாலில் எவ்வளோ லாபம் வரும். அதனால் எல்லாருக்கும் நாக்கில் ஜலம் ஊறுறது. ஸ்விஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் போடுறதுக்கு இவ்வளோ பணம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் பெரிய கட்டிட்டு மூட்டான். உங்களுக்குள்ளே தலை சிறந்த வேத வித்துட்டான். அதனால் அவர்கள் அப்படி ஊஞ்சல் ஆடுறது. ஆசை இருக்குது, ஆனால் பயம் இருக்குது. யாரும் அசையலை. தேக பிராமணான ததுஷு. அந்த சபையில் யாக்ஞவல்கியர் என்ற முனிவர் எழுந்தார். அதக யாக்ஞவல்கியா ஸ்வமேவ பிரம்மச்சாரிணம் உவாச்ச ஏதா சோம்யோதஜ கோமஸ்ரவோ இது. அந்த யாக்ஞவல்கியர் டே சோமஸ்ரவஸ் அப்படின்னு கூட்டார். அவருடைய சிஷ்யன் சாமஸ்ரவஸ். சாமஸ்ரவஸ் இங்கவா, இந்த குதிரைகளை இந்த பசுமாடுகள் நமது குருகுலத்துக்கு ஓட்டிட்டு போட்டார். சாமஸ்ரவஸ் சாமவேதம் படிக்கிற ஸ்டூடெண்ட் இவர்கிட்ட இருக்கான். சாம பிரான்ச் படிக்கிறான். தூக்கிட்டு போ, பசுமாடுலாம் நமக்கு ஓட்டு. சரி, அவன் கிளம்பிட்டான். சபையில் எல்லாரும் சம்பிச்சு போயிட்டா. என்ன தைரியம், என்ன அடாசிட்டி, என்ன கர்வம், பா என்ன ஆசமாக காரியம் பண்ணுறார் இவர். 1000 பசுக்குள்ளேயும் ஓட்டுறா சாமஸ்ரவஸ் நம்ம ஆசிரமத்துக்குங்கிறாரு அப்படின்னு. தேக பிராமணா சுக்ருது கதன்னோ பிரம்மிஷ்டகா பிரவீத இத்யதக ஜனகஸ்ய வைதேகஸ்ய ஹோதா ஸ்வலோபூவ சகைனம் பப்ரச்ச தொன்னு கலு நோ யாக்ஞவல்க்ய பிரம்மிஷ்டோசி இதி சகோவாச்ச நமோ வயம் பிரம்மிஷ்டாய குர்மஹா கௌகாமாயவ வயங்குஸ்மஹா இதி சக ததஏவ பிரஷ்டும் தத்ரே ஹோதாஸ்வலகா. எல்லாரும் ஸ்தம்பிச்சு நிற்கச்சே. அஸ்வலன்னு ஜனகருடைய யாகம் பண்ணிக்கிற ரிக்வேதம் படித்தவர் அவர். அவர் தான் ஜனக யாகத்தில் ஹோமமெல்லாம் பண்ணுறவர். அந்த ஹோதாவான அஸ்வலர், யாக்ஞவல்கியா நீ தான் எங்களுக்குள்ளே தலை சிறந்த பிரம்மஞானியம் அப்படின்னு கேட்டார். என்ன அர்த்தம், அதெல்லாம் ஓட்டின்னு போறீங்க? ஆமான்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட அவர் அப்படி அவருக்கு வருத்தம் இருக்கார். நக்கலாக சொல்கிறார். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது யாக்ஞவல்கி. நான் பிரம்மத்தையும் கண்டேன் நல்லன், பிரம்ம ஞானியும் கண்டேன் நல்லன். பின்ன எனக்கு பசுமாடு வேணும்னுக்காக ஓட்டின்னு போகிறேன். ஓட்டின்னு போகிறதே பெரிய திமிரு, அதில் நக்கல் வேறு. பொருட்களை சொல்லியிருக்கு. அப்படிலாம் ஓட்டின்னு முடியாது. நான் சில கேள்வி கேட்பேன் பிரம்ம சம்பந்தமாக. இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் என்னை ஜெயித்ததாகவும் நீ எடுத்துன்னு போயிடலாம். கேளு. ததையேவ பிரஷ்டுந்தத்ரே ஹோதாஸ்வலகா. கெட்ட கேள்விக்கெல்லாம் டக் டக் டக்குன்னு பதில் சொன்னார் யாக்ஞவல்கி. எனி மோர் கொஸ்டின்ஸ் கேட்டார். நோ மோர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு உட்காந்துட்டார் அஸ்வல். ததோக ஹோதாஸ்வலகா உபரராமா. பசு எடுக்கலாமா? ஏடா சாமஸ்ரவஸ். அதகைனம் ஜாரத்காரவ ஆர்த்தவாகப்பப்ரச்சா வைட்டினார். ஜாரத்காரவர் ஒருத்தர், அவர் கேள்விக்க ஆரம்பித்தார். என்ன ஜெயிச்சுட்டு எடுத்துன்னு கேளு. கேட்டதெல்லாம் டான் டான்னு பதில். ததோக ஜாரத்காரவ ஆர்த்தபாக உபரராமா. சைலன்ஸ்.
நோ மோர் கொஸ்டின்ஸ் உட்காட்டார். அதகைன உஷஸ்தாக்ராயண பப்ரச்சா. உஷஸ்தர்னு ஒருத்தர் எழுந்து கேட்டார். கேளு, கேட்ட கேளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிடுத்து, வச்சுக்கோன்னார், உட்காண்டார். தத்தோஹோஷஸ்தாக்ராயணா உபரராமா அதகைனம் ககோள கௌஷிதிகேய பப்ரச்சா. ககோளர் என்பவர் எழுந்து கேட்டார். அவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டார். தத்தோக ககோள கௌஷிதகேய உபரராமா. அவரும் சைலண்ட் ஆயிட்டார். அங்கே ஒரு பெண்மணி துணிவாக எழுதினாள். அதகைனம் கார்கி வாசக்ரமீப பிரச்ச. கார்கி ரொம்ப துணிஞ்சு கேட்டா. அவரு பயமுறுத்தி ஷேக் பண்ணி விட்டார் யாக்ஞவல்கியர். சரி உட்காந்துட்டா. ததோக கார்கி வாசக்ரமி உபரராமா. அப்புறம் உத்தாலகர்னு ஒருத்தர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், மெச்சூர்டு, பிரம்ம வித்தியில் ரொம்ப பிரசித்தமானவர். அதகைன முத்தாலக உவா ஆருணி பப்ரச்ச யாக்ஞவல்கியா இது ஹோவாச்சா. யாக்ஞவல்கியா, உனக்கு அந்தர்யாமியை தெரியுமா? எல்லாருக்கும் உள்ளே இருந்து எல்லாரும் இயக்கக்கூடியவர் தெரியுமா? யார் சொல்லு. உடனே யாக்ஞவல்கியா சொன்னார், தெரியும் எனக்கு. தெரியும்னு சொன்னா போறது, சொல்லு. உடனே யாக்ஞவல்கியா சொன்னார், பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியா அந்தரகா எம் பிருத்திவி நவேத எஸ்ய பிருத்திவி சரீரம் பிருத்திவி மந்தரோ யமயதி ஏஷத்த ஆத்மா அந்தர்யாமி அமிர்தகா. யார் ஒருவன் பூமியிலே இருந்து கொண்டு பூமிக்கு உள்ளே இருப்பவனோ, எவனை பூமி அறியவில்லையோ, எவனுக்கு பூமி சரீரமோ, எவன் பூமியை உள்ளே இருந்து இயக்கிறானோ அவன்தான் உனக்கு ஆத்மா. உள்ளிருந்து இயக்கக்கூடியவன் அந்தர்யாமி அமிர்தன். அவனே தான் வானத்தை இயக்கிறான், அவனே தான் காற்றை இயக்கிறான்னு வரிசை படப்படம் நடித்தார். சைலண்டாக உட்காந்துட்டார். இப்போ எல்லாருக்கும் ஆத்மா யாரு? பூமிக்கு ஆத்மா நாராயணன், வானத்துக்கு ஆத்மா நாராயணன், மழைக்கு ஆத்மா நாராயணன், நமக்கும் ஆத்மா நாராயணன். நமக்கு நாம் எப்படி இந்த உடலுக்குள்ள ஆத்மாவா இருக்குமோ அப்படி நமக்கு ஆத்மாவா நாராயணன் இருக்கார். அப்புறம் நாராயணனுக்கு ஆத்மா உண்டா? நம் உடம்புக்குள்ளே நம் ஆத்மா இருந்து நம்ம உடம்பை இயக்குறோம். அதே போல நம்மிலே நின்று கொண்டு நாராயணன் நம்ம இயக்குறான். அதனால் நாம் நாராயணனுக்கு சரீரம், நாராயணன் நமக்கு ஆத்மா. இப்போ நாராயணனுக்கே ஒரு ஆத்மா உண்டா? என்ன சுவாமி இப்படி பார்க்குறீங்க? நாராயணனுக்கு ஆத்மா கிடையாது. மா ஆத்மா பரகா எஸ் சகா பரமாத்மா. எவனுக்கு இன்னொருவர் ஆத்மா இல்லையோ அவன் பரமாத்மா. அவனை உள்ளிருந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், அவனே தான் பண்ணிக்கிறான். இது அற்புதமான விஷயம். யாக்ஞவல்கிய காண்டம்னு பேர். சாங்கர பகவத் பாதாள் யாக்ஞவல்கிய காண்டம் என்றே சொல்கிறாள். அங்கே அந்தர்யாமினா நாராயணனே வியாக்கியானம் பண்ணுறாள். அப்படி இதைத்தான் ராமானுஜர் பேசாக வைத்துக்கொண்டு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டினார். அப்படிப்பட்ட யாக்ஞவல்கியருக்காகவும் அந்த ராமானுஜருடைய அதன்படி நடத்தி கொடுத்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ராமானுஜர் பிரச்சாரம் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய மருமான் நடாதூராழ்வான் அந்த ராமானுஜாலய ஸ்ரீபாட்சிய சிம்மாசனத்தில் உட்கார்த்தி வைக்கப்பட்ட எங்கள் குலக்கூட்டஸ்தர், அவருக்காகவும் அவர்தான் ராமானுஜருடைய சந்நிதியை காஞ்சிபுரத்தில் ஏற்படுத்தி ராமானுஜ விக்கிரகம் பிரதிஷ்டை செய்தார். அவருக்காகவும் அவருடைய பேரன் நடாதுரம்மாளுக்காகவுமாக காஞ்சிபுரத்திலே ஒரு சன்னதி கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்து சன்னதி வீதியிலே ஒரு இடத்தை ஏற்பாடு செய்துட்டோம். அங்கே யாக்ஞவல்கியருக்கும் ஒரு இடம் கொடுக்க போகிறோம். அன்பர்கள்லாம் வந்து சேவித்து கொள்ளலாம். இதிலிருந்து பரமாத்மா என்றால் எவனுக்கு ஆத்மா இல்லையோ உள்ள இன்னொரு அவன் பரமாத்மா. புரிந்ததா? அப்பேற்பட்ட பரமாத்மா திருவேங்க முடியாது. ஏதாவது திருவேங்க முடியாதுன்னு சொல்லி இடம் கட்டி வைக்கப்படாதான்னா அது நமக்கு முடியாது. வரதன் கொடுக்குறோம், திருவேங்க முடியாது கொடுத்தா சரி. அப்பேற்பட்ட யாக்ஞவல்கிய மகரிஷி காண்பிச்ச பரமாத்மா. இதுக்கு ஸ்லோகம் கேட்பீர்களே. ஆத்மாசி தேகஸ்ய யதாத்வமேவம் தவாபி சாத்மா விரசீலநாதः பரோஸ்ய மா ஆத்மேதி வதந்தி மன்யாः தஸ்ரீனிவாச பரமாத்மநாமா. இதற்கு தமிழ், உள்ளே இருந்து இயக்க வேறொரு ஆத்மா அற்றவன்
அதனாலே அவன் பரமாத்மா என பெயரை பெறுமே. எங்கே கலந்து ஜெபியுங்கள். பரமாத்மனே நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।